ஒரு பாட்டு பாடின சத்தம் கட்டுச்சா, எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் செய்ய. உன் பேரு அதான் முருகன் பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொன்னார், அதான் கூப்பிட்டேன். காலம் தான் யார் இது? ஏன் அடிக்கடி டாக்டர்லாம் போய் பார்க்குறேன்? என்ன விஷயம்? என்ன சொன்னார் டாக்டர்? அப்படி இடத்தால தான் வந்துச்சா? கால் வந்து அழாத குழந்தை, அழாத அழாத. ஆடும் மயிலே உன்மேனி அழகிய தாமரை உண்டுள்ளம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். காவடி எடுத்து விளையாடி வருகின்ற பழனி மாமலை முருகனின் காட்சி உன் மனையிலே இருக்கிறது. சில காலங்களுக்கு முன்பு தொடர்ந்து அவனை பார்த்து பார்த்து கால்கள் சலித்தன, மனம் சலித்தன. இப்பொழுது வெறுப்பும் கோபமும் அவன் மேல இருக்கு, உள்ளத்துல இருக்குல்ல. கால் வந்துட்டாங்க. தொழிலை பற்றிய மனவேதனையும் இழந்து போன பொருளை பற்றிய மன துன்பங்களும் உங்களுடைய மனசுல இப்ப நிறைய ஆட்டிக்கிட்டு வாஸ்தவமா. அதனால தொழிலை வளமாக்கி தாரேன், கடன்களை தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும்? உன் தங்கைக்கு அவ பேர் என்னடா? கண்ணை மூடு பாப்பா. வேண்டாம்னு சொல்லு. சரி வேண்டாம். உறவினர்களில் மணமகன் இல்லையப்பா, புரியுதா? அசல்ல கல்யாணம் நடக்கும், சஷ்டி விரதத்துக்குள்ள பூர்த்தி ஆகும். உன்னுடைய ஆயுளை பற்றி உனக்கு ஒரு மனக்குறை இருக்கிறது உள்ளத்தில். ஆயுள் காலத்தை பற்றிய ஒரு சிந்தனையும் ஒரு மனச்சலனமும் வெளியே சொல்ல முடியாம உள்ளத்துக்குள்ளே புழங்கிக்கிட்டு இருக்கிறீ. கால் வந்துட்டுவா. சனி பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் தீபமேற்றி வரணும். உன்னுடைய நுரையீரலை போய் பார்த்தேன். கொஞ்சம் ஈரச்சத்துக்கள் கூடி விரிவடைந்து இருக்கிறது, புரிகிறதா? அதனுடைய காரணத்தினால் இப்பொழுது மூச்சு சம்பந்தமான பிராண சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமை வருமோ என்று ஒரு மனக்குறை இருக்கு. அப்படி ஒண்ணுமே நடக்காதுன்னு மேல இருந்து விட்டார். அதனால அந்த பிராணனை பற்றி கவலை இல்லை. மூட்டுகள் வலிக்கு பிசியோதெரபி தான் உனக்கு சரியாகும். என் மூலமா உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை. நான் குணமாக்க வேண்டியதை நான் குணமாக்குவேன், சரியானா? ஆனா ஒரு விஷயத்துல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுவேன். கொடுக்கல் வாங்கல், சிட்பண்டு சம்பந்தமானது, இவைகளில் பணத்தை செலுத்தினால் திருப்பி கிடைக்காது. நீங்கள் ஏமாந்து வேதனைப்படுவீர்கள். இனிமேல் அதை செய்யாது இருக்க வேண்டுகிறேன், சரியானா? கடனை செய்து தார, செல்வாக்கா இருக்க வைக்கவா, பக்கத்தில் ஐஸ்வர்யமா இருக்கு, வெற்றி அடைவாய் மகளே. ஆமா, பூர்த்தியாகும். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? யாருக்கு கல்யாணம்? பையன். கால் கையோடு கை சேர்த்து கொள்ளலாம், பொன்னான இடம் தேடி போகலாமாம், சிந்தாமல் சிதறாமல். கேட்டு பாப்போமே, எங்கேயாவது முன்னால விழுந்தியாடா? எங்க விழுந்த?
அப்படியா? அடிபட்டுச்சா? ஊமை அடிபட்டுருச்சு. கால் சொன்னான். ஒன்றரை ஆண்டு காலங்கள் கல்யாண சம்பந்தமான சிந்தனைகளில் உறவினர்களிடம் பேசினாலும் வீட்டுக்குள் பேசினாலும் பிரச்சனை தான் வருமே தவிர தெளிவான விடைகள் கிடைக்கவில்லை. ஜாதகத்தை போய் பார்த்தா இந்த ஆண்டு கல்யாணம் நடந்துருமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, குருபார்வை வந்தாச்சே, இப்படியெல்லாம் செய்திகள் வந்திருக்கே தவிர நடைமுறை ஒண்ணுமே ஆகல. உண்மையா இல்லையா? இதற்கு பல்வேறு முயற்சிகள் செய்தும் கூட நடக்கலையே. ஏன்? அதுக்கு காரணம் என்ன? ஜென்ம பாவங்கள் காரணம். அதுல இருந்து மீண்டு இந்த கல்யாணத்தை நடத்த முடியுமான்னு கேட்டேன். ஒரு பாட்டு அருமையா சத்தம் கேக்கு. சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல். தைப்பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம். தை மாதம் பூசத்துல முருகனுடைய கொண்டாட்டத்துக்குள்ள இதுதான் பெண் என்று நிர்ணயம் செய்து தாரேன். கல்யாணத்தை வெற்றியாக்கி தாரேன். தோஷங்கள் இல்லை, ஜெயிச்சுக்கோ. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வேற என்னப்பா வேணும்? நல்லாக்கி தரேன், வெற்றியாக. இன்னும் ஒருத்தன் கல்யாணத்தை பத்தி கேட்கிறான். ஐயா, யாருக்கு தம்பி கல்யாணம்? காலம் தம்பியோ அறவரையா இருக்கு. என்னோட ஒரு பெண்ணுடைய ஜாதகம் கொஞ்சம் மனதை தொட்டு சென்றது. ஆனா அது கைவர சேரவில்லை. அடுத்து வரக்கூடிய ஜாதகம் உறவினர்களுக்குள்ள இருக்குமா அப்படின்னா அது இல்லை. ஆனா அசல்ல இருந்து ஒரு ஜாதகம் வருது. அது ஜாதகமா வருமா பாதகமா வருமானு பார்த்தேன். ஜாதகமா வரும். அவளும் மறுமணத்துக்குரியவளாகவே இருக்கிறாள். அந்த விஷயம் நடந்துவிடும். நான் உனக்கு வெற்றியாகி நடத்தி தரேன். காரணம் சொல்லலாம். கர்மசாமிக்கு ஜெயிச்சு தாரேன். புண்ணியமாக வந்து என்னை பார்ப்பாய். கர்மசாமி, ஆமா, கோபிச்செட்டிப்பாளையம். அங்க என்ன சத்தம்? அங்கே இடி முழங்குது. காலம் வரலாம். மகனே, இரண்டு விதமான கேள்விகள் உள்ளத்தில். ஒன்று தொழில், இன்னொன்று பிள்ளை. பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்? காலம் சொல்லலாம். என்னப்பா அப்படியா? பிறக்கிற மாதம் 18ஆம் தேதிக்கு மேல என்னைய வந்து பாரு. முடிச்சு தந்துடுறேன். எல்லாம் ஜெயிச்சு தரேன். இந்தா தொழிலையும் வளமாக்கி செல்வமா இருக்க வைக்க. பிறக்கிற மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் வந்து என்னைய பாரு. சொன்ன வாக்கு பலிக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். தலைவன் தலைவி, கணவன் மனைவி யார் வந்திருக்கா? வரலாம். நீ யாருல? அப்படியே வந்து உட்காரு. ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும்
வேறேது உலகம். என்னடா வேணும் தம்பி? குலசாமிய மீட்டி கொடுக்கும். குலசாமி கோயிலுக்குள்ள போனாலே விபரீதமா நடக்குது. எந்த ஊர்ல இருக்காரு? இதே ஊர்ல தான் இருக்காரு. என்ன பேரு? நிறவனம் தையன். மார்க்கெட் ஊர் அங்க போனாலே உனக்கு வெறுப்பா நினைக்கிறேன். காலைல வந்துட்டு வா. குலதெய்வம் என் கூடி இருக்கான். ரொம்ப எதிர்ப்பு மலர்ந்தாலே போதும் கண்ணை முடிக்காங்க கொஞ்ச நேரம். உன் குலதெய்வம் இருக்கும் இடத்தில் நீர் கிடக்கும் இடமும் உண்டு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வத்தை உண்மையிலேயே மாந்திரிகத்தால் கட்டியிருக்கிறார்களா அப்படின்னு கேட்டேன். தெய்வத்தை கட்டவில்லை, உன் குடும்பத்துக்கு திசை மாற்று செய்யப்பட்டது. புரியுதா? அந்த சாமியை கட்டல, உன்னுடைய குடும்பத்துக்கு முகமாற்று செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முகமாற்றை மாற்றி அந்த தெய்வத்தை உங்களுக்கு துணை கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுத்தால் போதும்னா கால் வந்துட்டு வரலாம். அம்மா கடாயை விட்டுவீங்களாப்பா? அந்த அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற கருப்புசாமிக்கு வெட்டுவீங்க. வெட்ட வேண்டிய பாக்கி வச்சிருக்கீங்களா? சாதாரணமாக வெட்டிட்டோம்னு சொல்லுங்க. ஒரு கடாய் பாக்கி இருக்குன்னு கணக்கில் வருது. அதில் அந்த வார்த்தையை எடுத்துருப்பேனா எப்போ கொடுப்பீங்க? இந்த விஷயத்திலிருந்து உங்களை மீட்டித்தாரேன், கவலைப்பட வேண்டாம். இதனால உறவினர்களுக்குள் பகையும் பிரச்சனைகளும் உண்டு. அந்த பிரச்சனையே இதற்கு காரணமாக நடந்ததும் உண்டு. புரியுதா? அதனால அருவாளை தூக்கி சாமி காட்டுது. தேவையில்லாமல் நீ கோபப்பட்டு விடக்கூடாது. கொடுமையான நிலைகள் நடந்துவிடும். அப்படி வராம காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். நீ மட்டும் போய் கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு நெல் உன் கண்ணுக்கு தெரியும். கூட வர வெற்றி விட்டு போ. நான் பார்க்குற வேலைக்கு எனக்கு சுற்றி எல்லாருமே அந்த பகைமை இல்லாமல் வெற்றிகரமாக வாழ வைக்க எனக்கு வேலை கிடைக்கணும். இந்த கிடைச்சாச்சு, சந்தோஷம். வாடா, அடுத்து பேசுவோம். அதை பற்றி இன்றைய உத்தரவு தான். அதே தேனி பகுதி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வரலாம். யார் இந்த பொண்ணு? என்ன படிக்கிற? கால் வந்துட்டு தம்பி, உட்கார முடியாதாக்கா? எங்க இருக்கு? அப்படியா? உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? நிசா. எப்படி இப்படியெல்லாம் பேர் வச்சிங்க? அப்படியா? நீ வரிசையில் நான் வரிசையில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரையும் கெடுத்தவங்க அவங்க தானே. இன்னொரு தடவை கால் பண்ணிட்டோம். உங்க வீட்டுக்கு போற வழியிலிருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள காளியம்மன் கோயில் இருக்கா? அதுல இருந்து வடக்க சென்றால் ஒரு மார்க்கெட் மாதிரி நிறைய கடைகள் வருதா? இருக்குதா? இன்னொரு தரம் கால் வந்து. அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு
பொங்கட்டும் ஒரு வயசு. என்ன வேணும்னு கேட்டுக்காங்க. நானா சொன்னா நீங்க வருத்தப்பட்டுருவீங்க. இல்ல நீங்க தான் கேட்கணும்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? பாப்பா நல்ல முறையா படிச்சு நல்ல புத்தியோட வரணும். ஸ்போர்ட்ஸ் என்ன படிக்கிற? இந்த வருஷம் காலேஜ் பிஏ ஆர்ட்ஸ் கலைக்கல்லூரியா? வாட்? பிஎஸ்எம்எஸ். கொஞ்சம் வாய் இருக்கு. பிஎஸ்எம்எஸ்னா அது சித்த வைத்தியம் சம்பந்தமான டாக்டர் இல்லை, அப்படிதானே? உங்க கதை ரொம்ப ஓடுது. ஒன்றும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறேன். கால் ஒன்று நீ மட்டும். அலை பாயுதே கண்ணா இவள் மனம் அலை பாயுதே, அலை பாயுதே ஐயா. நீ நில்லுக்காங்க, நீ பெத்ததோட நின்னுக்கா. எனக்கு வாழ தெரியும். நீ சொல்லி நான் ஜெயிக்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. புரியுதா? இவன் அந்த டாக்டரேட் படித்து வந்துடுவா, அதில் ஜெயிச்சிருவா. இவள் இஷ்டத்துக்கு திருமணம் முடிக்கணும் என்ற விதியில் பிறந்த மகள் இவள். அந்த வாழ்க்கை நல்லாவும் இருக்கும், உயர்வாகவும் இருக்கும். நீ ஏற்றுக்கிட மாட்டியே. ஆனால் நான் விதியை சொல்லிட்டேன், உன் மதி ஏற்கலையே. அதனால 3 ஆண்டு காலங்கள் பொறுமையாக இருங்கள். படித்து பட்டம் பெற வைக்க வாழ்க்கையை அதுக்கு பிறகு பேசுவோம். நிறைந்த அனுபவத்தை பெற்று மனம் சீர்திருந்தி வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறேன். இந்தா ஜெயிச்சுக்கா, வெற்றி. அந்த வழக்கில் வெற்றி ஆகிறதுக்கு அடுத்த முறை வரும்பொழுது பேசுறேன். இப்போ இவள் வாழ்க்கையை பற்றி மட்டுமே உத்தரவு. இந்தா தெளிவாக்கி தரேன். புண்ணியமுடைவாள். எங்களெல்லாம் உனக்கு சாதாரணமா தெரியும் மகளே. உணர்ந்து புரிந்து கொள், வெற்றி அடைவாய். வாழ்க. கரூர் எல்லை கரூர். காண கிடைக்காத தங்கம் மாதவளை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், காண கிடைக்காத தங்கம். ஜெகதல பிரதாபன் பியு சின்னப்பா நடிச்ச படம். கேலி மிக செய்வாள், கேட்டதெல்லாம் தான் தருவாள். சிறன பாட்டு. உட்காரலாம்ப்பா. யாரு பச்சரி பச்சரி சட்டம்? இன்னொரு தடவை காலம் நிறுத்தலாம். உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். பாம்பாட்டி சித்தருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய மனைக்கு இருக்கு. சரானா? உன்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் இழந்து போன செல்வங்களை பற்றியும் தேவையில்லாமல் ஒரு வழக்கு போல ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டனே கருப்பசாமி, அதுக்கு என்ன விடுதலை என்பதை பற்றியும் நீ என்ன கேட்க வந்திருக்கிறாயா? உண்மையா இல்லையா? கால் ஒன்று. நீ உட்காருக்கா, வயசாயிடுது. அவன் வீட்டு சின்ன பையன் தானே. அதனால இந்த நிலைகளிலிருந்து உங்களுக்கு புனிதமான மாற்றத்தை தாரேன். வேற என்னப்பா வேணும்? ஆரோக்கியத்தை பற்றி கேட்கணும். அதுக்கு என்ன காரணம்னு நான் பார்க்கணும். நீங்க அங்க உட்காருங்க. இங்க தள்ளி வாடா தம்பி. உட்காந்துட்டான். கண்ணை முடிக்கா, கொஞ்சம் நிமிந்து உட்காரு பார்ப்போம். நான் மார்புக்கு நேர பின்னால முதுகெலும்பு பக்கத்துல
வாயு வந்து பிடித்து அழுத்துவது போன்ற ஒரு உணர்வு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறது. இருக்கு. அடுத்து கண்ண முடியா. நரம்பு சம்பந்தமான ஒரு சில தளர்ச்சி பாதிப்புகள் இருக்கு. அதுக்கு மருந்துகள் சாப்பிட்டாலும் மருந்து தீருது, ஆனா நோய் தீர மாட்டேங்குது. இது சம்பந்தமாக பார்க்கிற பொழுது அப்படியே அந்த நரம்பியல்கள் முன்பகுதியில வந்து யூரின் சம்பந்தமான ட்ரபிள அப்பப்போ சில சமயத்துல உருவாக்கிக்கிறது. இவைகள்லாம் நடக்கும். இதுல கிட்னி சம்பந்தமா பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன், இல்ல. கவலைப்பட வேண்டாம். இருதயம் சம்பந்தமான பாதிப்பும் இல்லை. இந்த வீக்கம் வலிக்கு காரணம் இப்படியெல்லாம் இருந்தா செய்வன கோளாறுன்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணதுக்கு நீங்க எங்களை பார்க்க வந்திருக்கீங்க. சரிதானா? கால் வந்துட்டு வாங்க. குங்குமக்கலையே குடும்பத்து விளக்கே. கல்யாணம் பிடிச்சானா தம்பி? மனைவி எங்க இருக்கா? குலமகளே வருக, நீ வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக, மாலை தூடி மகளே வருக. வர வைக்கணுமா? கால் வந்துட்டுவாங்க. வராட்ட ஏன் நெஞ்சிருவான்? குழந்தை என்ன இல்லைங்க, 6 மாசம் ஆகுதுங்க. குழந்தை வேண்டாம்னு பண்ணலாத்துக்குங்க. குழந்தை வேணும் நம்மளுக்கு. நீங்க வேணுமுங்க, அவ வேண்டாமுங்க. புருஷனே வேண்டாம், பிள்ளை எதுக்கு புடுங்கதுக்கா? குழந்தை வேணும் நம்மளுக்கு. ஒரு குழந்தை தம்பி வருத்தப்படுவியாடா? மனத்தை தைரியமாக்கி தான் வச்சிருக்கிற. வந்தால் வாழ்வது எப்படி, போனால் இருப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீ உன்னை தயார்படுத்திட்ட. இதற்கிடையில் நம்முடைய உடல்நிலைகள்லையும் இப்படி ஒரு குறைகள் இருக்குங்கிற ஒரு கவலை இருக்கு. ஆனால் ஹியூமன் சைக்காலஜிடா ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவங்க எதுவும் பண்ணியிருப்பாங்க, இவங்க எதுவும் பண்ணியிருப்பாங்கன்னு எதுவும் நினைக்காதீங்க. யாரும் பண்ணலை, நேரம் தான் விளையாண்டு. அதான் நான் சொன்னேன், குங்கும கலையே குடும்பத்தின் விளக்கே எங்கே இருக்கம்மா, ஒளிமயமான எதிர்காலம் தெரியுதுன்னு. அவளுக்கு தான் தெரியுது, உனக்கு தெரியல. அதனால் அவளை வர வைக்க முடியுமான்னு பார்ப்போம். நிமிர்ந்து உட்கார், அவள் உணர்வை போய் பார்க்குறேன். ரெண்டு மாதம் டைம் கொடுங்க. நான் வந்து அவர் கூட வாழவா வேண்டாமான்னு நான் பார்க்குறேன். அதுக்கிடையில் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம்னுட்டா. இவ தான் விஷயம். சரானப்பா, கால் வந்துடுவான். என்ன செய்ய முடியாக்கா? போய் நிறுத்தி வைப்போம், 2 மாதம் பொறுமையாக இருப்போம். அதுக்கிடையில் நான் கொஞ்சம் குடும்பி பிடிச்சி தூக்கிட்டு வர பார்க்குறேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. கவலைப்படாத, கொண்டு வந்து சேர்க்கிறேன்டா. இந்தா, என்னை நாளைக்கு காலையில் பார்த்துட்டு போடா மகனே. வெற்றி உண்டு, வா. புண்ணியமுடைவாய் அம்மா, வாழ்வாய். உண்டாட்டியை கொண்டு வந்துட்டுலாக்கா கேட்கணும். பெற்றோர்களுக்கு அந்த எண்ணம் இருப்பது உலக இயற்கை தானே, அது நியாயமும் தானே, உண்மையா இல்லையா? செய்வோம், பொருள் தருங்கள், வாழ்க. சென்னை மாநகர் ஓய்வு உண்டு. கருப்பசாமி, என்னப்பா நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? என்னக்கா நீ வர, எந்த ஊருக்கா உனக்கு? சென்னை. நல்லா இருக்கியா? சொத்து சம்பந்தமான கேஸு, அதுவும் முடியணும். நான் எனக்கு வீட்டுக்காரராக ஆகணும்னு நினைக்கிறேனே, அவருக்கு ஒரு நிறைந்த வருமானத்தையும் கருப்பசாமி ஐயா தரணும். அப்படி நினைச்சு ஒரு பொம்பளை கேட்க வந்திருக்கா. அவ யாரு? நீயா தான் இருக்குமோ? கால் வந்துட்டு வா. என்னங்கம்மா அது? எண்ணெய் தானே, நல்லெண்ணெய் தானே அது.
டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய வாய்தா நமக்கு சாதகமாகவும் வெற்றியை தரக்கூடியதுமா இருக்கும். அதற்கிடையில வெளிநாட்டுக்கு போய் நம்ம சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாகுமா, இல்லை நம்மளே இந்தியாவுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து தொழிலை நடத்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மண்டலத்தில் இருக்கு. வெளிநாட்டுக்கு இப்போ போக வேண்டாம், மனக்குலத்தை உருவாக்கி நம்ம செல்வோம். அதற்கு முன்னால் இங்கேயே தொழிலை ஆரம்பித்து மகிழ்ச்சியாக வாழ்வோம். கால் வந்துட்டு வாங்க. சுவாமியே, அப்படியா? புனிதமான தெய்வம் யார்? வடபழனி ஆண்டவன். வடபழனி முருகப்பெருமான் வராரு. என்ன விஷயம்? என்னைக்கு போயிட்டு வந்தேன்? சரி, சந்தோஷம். கண்ணை முடிக்கா பார்க்குறேன். அப்பா, இந்தா மகளே, எண்ணம் போது எல்லா உயர்வும் கிடைக்கும், புனிதமான வாழ்க்கையும் அமையும், ஆனந்தம் அடைவாய். என்ன பாட்டு வருது? முருகா முருகான்னு வருதா? நல்ல நாளைக்கு வாங்கிடுவோம். சந்தோஷம். கருப்பசாமி, ஆமா அப்படியா? அது ஒன்று நடக்கா? கேட்டு. சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வேதனைப்பட்டது யார்? சென்னை மாநகர். என்னக்கா சொத்து? என்ன சொத்து? என்னாச்சு? லேண்டு 20 சென்ட் இருக்கு வளரபுரத்தில். சரி சரி. அதை வந்து 200 பேரில் தான் பட்டாது. லேண்ட் எல்லாமே இருக்கு. பிரத்தியார் வந்து கால் வந்துட்டாங்க. உங்களுக்கு தான் ஆக்கிரமிச்சுட்டு ஒன்றும் வேண்டாம், கவலைப்படாதீங்க. கண்ண முடுங்க பேசாம நான் பார்த்துக்கிட்டேன். யாருன்னு பார்ப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டு கால் வேண்டாம். கருப்புசாமி அப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகளை கஷ்டப்படுத்த மாட்டார். கைவிடுற ஆட்சிக்கு கருப்புசாமியை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க கருப்புசாமியை. வாங்க. ராஜீவ்காந்தி நினைவிடத்துக்கு செல்லும் வழியிலே உங்களுடைய இடம் இருக்கிறது, சரிதானா? அந்த இடத்துல நீண்ட காலங்கள் நீங்க வந்து வாங்கி அதை 2ஆம் தரம் பராமரிக்கிறதுக்கும் எல்லை போடுறதுக்கும் மறந்துட்டீங்க. அதுல ரொம்ப விவரமான ஒருத்தன் வந்து ஆன்லைன்ல போய் ஆவண காப்பக ஆன்லைன்ல போய் நேம கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் ஓகே பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி வச்சுதான் ஒரு செய்து. இதுதான் நடந்த விஷயம். அவன்கிட்ட மீட்ட முடியுமான்னு கேட்டேன். முடியும். எப்படி சாமி முடியும்? கொஞ்சம் பகடி கேட்பான், கொடுத்துட்டு தூக்கிடுவான். பணம் கொடுக்க தயாரா? கால் வந்துட்டு வரா முடிச்சிட்டார். கால் வந்துட்டு வாப்பா. பஞ்சாயத்து பேசுவோம் நம்மளும். என்னத்தை வேணாலும் கட்டட்டும், மாற்றி தருவது என் பொறுப்பு, கவலைப்பட வேண்டாம். சரிண்ணா? கர்மசாமி, இந்த இடத்த முதல்ல முடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரேன். சட்டத்தையும் கை கொண்டு வரேன். ரவுடிகளால் தாக்கப்படாமல் உன்னை காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு. அதான பயமா இருக்கு. அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். இருந்து என்னை பார்த்து போறான். நாளை காலையில் வெற்றி உண்டு மகளே. சென்று வா, வென்று வா. சென்னையில் பிசினஸ் பார்க்கறது யாரு? என்ன பிசினஸ்? என்னடா பிசினஸ் தம்பி? அது பிசினஸ். அது பிசினஸ் தானா? அது வாட்? கால் வந்து சொல்லலாம். ரைட். அது வந்து ஒரு ஏஜென்ட் சம்பந்தமான ஒரு வேலை தான். நல்லா நடக்கும். தாயாரா? தாயார் தானே? இல்லை, அத்தைங்கிறது யாரு? அம்மா தானேடா. அழகுக்கு மறு பெயர் கண்ணா. இன்னொரு தரம். மகனை பற்றி உள்ள மன உளைச்சலை தீர்த்து அவனை மங்களமா வாழ வச்சிருவோம். ரியல் எஸ்டேட் தொழில் சம்பந்தமாக கூட இருக்கிறவன் ஓயாம குளறுபடி பண்ணி மனதை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
ஆபீஸுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு சின்ன சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஆபீஸுக்கு போகலாம், பிரச்சனை வராது. இப்போ 2 இடத்தினுடைய டாக்குமெண்ட்டுகள் கையில இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு பார்ட்டிகள் சரியாக அடப்படாம போய்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கி கொண்டு வந்து சேர்த்து செம்மையாக்கி தந்தா போதுமா? ஒரு பொம்பளை அதில் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. அதான் பூவை கொடுத்துருக்கேன், வர வச்சு கையெழுத்து போட வைக்க. கால் வந்துட்டு கர்மசாமிக்கு அப்படியா? மகிழ்ச்சி தாரேன், செல்வமும் தாரேன். குடும்ப வாழ்க்கையில் பிரிவும் மனவேதனையும் உடையது யார்? என்ன பிரிவு மகளே? அவங்க உங்க கூட இல்லையா? கால் வந்துட்டு ஒன்னோட எந்த ஊரு? செல்லியம்மன். செல்லியம்மன் ஒரு தெய்வம் வருது, எங்க இருக்குக்கா? அது என் பொண்ணு இருக்கிற இடத்துல. அதான் கால் வந்துட்டு வாக்கா, நான் வந்து நிற்காம பேலு பறந்து வர. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தேவையில்லாத வகையில்லாத வங்கி கடனும் மனித கடனும் சேர்ந்து இருக்கு. சரணா, உழைத்து அடைக்க வேண்டிய கடனை கடன் வாங்கி கடன் அடைத்த காரணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முள்ளை முள்ளால் எடுக்கலாம், அது முள்ளுக்கே பொருந்தும். கடனை கடனால் தீர்க்க முடியுமா? அது கருத்தில்லாத செயல். என்ன செய்யறது? கருத்தில்லாத செயல். கேட்டா இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லுவான், முள்ளை முள்ளால் எடுக்கலாம், அது முள்ளுக்கு பொருந்தும். கடனை கடனாக தீர்க்க முடியுமாடா தம்பி? முடியாது, பெருங்கடனாக இருக்கும். அப்படி கடன் தான் இப்ப நடக்கும். ஒன்றை இழக்க வேண்டும், அது வீடு அல்லது இடம். அந்த நிலைமை நடந்து கொண்டு இருக்கு. இழக்காம காப்பாத்துறதுக்கு ஒரு வழி கொடு கருப்பசாமின்னு கேட்க. காரணம் இதுக்காக 2 பேரும் தேவையில்லாம பஞ்சாயத்து பேசி நைஸா சைக்காலஜா உருட்டி பார்க்கறான். உண்மையா? அவங்கள நான் நிறுத்தி வைக்கிறேன். சட்டப்படி உன்னை காப்பாத்தி சொத்தையும் மீட்டித்தாரேன். உன் பிள்ளையனுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் பிரச்சனையும் ஐயப்பாட்டுக்குரிய வார்த்தை, சந்தேகத்துக்குரிய வார்த்தை ஏற்பட்டு இல்லற வாழ்வு பிரிந்திருக்கிறது. அந்த பிரிவை நிவர்த்தி செய், உண்மையை உணர்த்தி சேர்த்து வச்சா போதுங்களா? கால் வந்துடுவான். கருப்பசாமிக்கு வெற்றி மீது வெற்றி வரும். ஆனந்தமடை வாய் மகளே, வாழ்க. அந்த இடம் தாரேன், சந்தோஷமா. கருப்பசாமிக்கு வாணியம்பாடி கவலையே வேண்டாம், கலங்காது இருப்பீராக. இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதிர்வலைகளை மாத்தி தாரேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்ப யாருமே குறுக்கிட்டு பேசியிருக்கவே மாட்டாங்க. அவங்கள நிறுத்திட்டேன், இனி ஆபத்தில்லை. 1.5 வருஷத்துக்கு பிறகு ஒரு புதுமையான வாழ்வு தொடங்கும். கலங்காது இருப்பாய். அதுவரை உன்னுடைய பிசினஸ்ல எல்லாம் பார்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டுவான். நாளைக்கு அன்னதானத்தை சாப்பிட்டு வயிறை நிறைத்து ஊருக்கு செல். புண்ணியம் அடைவாய். வாழ்க மகனே.